நம்ம சலாம் சொல்றோம்ல, அதான் பயங்கரமான ஆதாரம். இப்போ கபருக்கு போய் என்ன செய்யறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முமினீன், அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முமினீன் அப்படின்னு அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் குபூர்னு சொல்லி பலவிதமான துவாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் எல்லாத்துலையும் என்ன வருது? அஸ்ஸலாமு அலைக்கும்னு வருது. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றா இருந்தா உசுரோட இருந்தா தானே சொல்லுவோம். செத்து போன ஆளுக்கு எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது? பாயிண்ட் எப்படி? உயிரோட தான் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு உயிரோட இருக்கிறாங்க? நம்மளோட கனெக்ஷன் உள்ள அளவுக்கு உயிரோட இருக்கிறாங்க. அதனால போய் சலான் சொல்றோம். கனெக்ஷன் இல்லாத ஆளுக்கு போய் சலான் சொல்லுவோமா? அப்ப சலான் சொல்லுகிறோம். கபூர்ல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? சலான் சொல்ல இருக்கிறாங்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். முமின்களே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக, நாங்களும் உங்களோட வந்து ஏதோ சேரப்போகிறோம். அன்தும் சலஃபுனா, நீங்கள் முன்னாடி போய் விட்டீர்கள். ஒன் அஹ்னு பில்லா சார், நாங்கள் பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறோம். இப்படி எல்லாம் கருத்துப்பட கபுர்ஸ்தான்ல போய் ஓத வேண்டிய துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த துவாவிலிருந்து என்ன விளங்குது? அவங்க வாதம் என்ன விளங்குது என்றால், யாரு மௌத்தா போனாலும் அவங்க வந்து என்ன செய்யறாங்க? மூமினானவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு உயிரோடு இருக்கிறார்கள்? நம்ம சலான் சொன்னா கேட்குவாங்க. கேட்காத அளவுக்கு போய் சலான் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும்னா கேட்க போய் தானே நம்ம சலான் சொல்றோம். கேட்காத இடத்துல யாராவது சலான் சொல்லுவாங்களா? பயங்கரமான ஆதாரம் வச்சிருவாங்க. ஆனா இதுல இருந்து விளங்குவதை விட தெளிவா சொன்னதை என்ன பண்றது? அப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னது நானா ரசூலுல்லாவா? அல்லாஹ்வுடைய ரசூல் தானே சொல்றாங்க. கியாம நாள் வரைக்கும் தூங்குறாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? 2 தடவை தானே எழுப்பப்படுவாங்கன்னு சொல்லப்படுது. அதெல்லாம் தெள்ள தெளிவாக வராட்டி இப்படி போகலாம். தெள்ள தெளிவாக அப்படிலாம் வரலன்னு வச்சுக்கிறங்க. சரி, இது ஒண்ணுதான் மொத்தமே ஆதாரம் இருக்குது. சலான் சொல்லி இருக்குது, சும்மா வாசலாம் அப்படின்னு ஒரு சொன்னாலாச்சு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்ப நேரடியாக விளங்குவதற்கு ஒரு வேற ஆதாரம் இருக்கும் பொழுது இதுல என்ன செய்யணும்? சலான் சொன்னா சலான் சொல்லிட்டு போயிட்டு இருப்பியா? நேரடியாக தான் தூங்குறாங்கன்னு தெளிவா சொல்லியாச்சுல. தெளிவாக தூங்குறார்கள் சொன்னதை என்ன பண்றது? அந்த ஹதீஸை என்ன செய்ய சொல்றீங்க? அல்ல காலையில மாலையில ஒரு தடவை எழுப்பி சொர்க்கத்தை நரகத்தை காட்டப்படும் இருக்குது, அதை என்ன பண்றது? அது ஹதீஸா இல்லையா? அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அது பொய்யாப்போம் அப்படின்னு சிந்திக்கிறத விட்டுவிட்டு என்ன பண்றாங்க? அதை தூக்கி ஓரம் கட்டிடுவாங்களாம். எதுக்கு நாம் சலாம் சொல்கிறோம்? அதிலிருந்து என்ன விளங்குகிறது? நம்முடைய சலாமை அவர்கள் கேட்பார்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் தூக்கி வைப்பாங்க. ஆனால் இது வந்து தப்புங்க. இதுல இருந்து இப்படி ஒரு ஆதாரம் எடுக்கிறது வந்து மார்க்க அடிப்படையில் பெரிய தப்பு. எப்படி தப்புன்னு கேட்டா, நமக்கு இதே மாதிரி வேற சான்றுகள்லாம் இருக்குது. நம்ம தொழுகையில் அத்தஹியாத்து ஓதுறோம். இந்த அத்தஹியாத்து ஓதும் பொழுது அதுலயே ஒரு சலாம் நம்ம சொல்றோம். எப்படி சொல்றோம்? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹுன்னு வருதா? எல்லா அத்தஹியாத்து மனப்பாடம் பண்ண அவ்வளவு பேருக்கும் தெரியும். அதுல என்ன வருது? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக அப்படின்ற ஒரு சொல்லு வருது. இதை நம்ம மட்டும் சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது உசுரோட இருந்தாங்களே, உயிரோட இந்த உலகத்துல, அப்ப சஹாபாக்கள் இதை சொன்னாங்க. இப்ப நம்ம சொல்றதை விட்டுருவோம். இப்ப கேட்டா ஆமா விளங்கத்தான் செய்துருவாங்க. இப்ப வந்து நம்ம வந்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபிங்கிறீங்களப்பா, இது ரசூலுல்லாஹ்க்கு வழங்குமான்னு கேட்டா ஆமான்றுவாங்க. ஏன்? உள்ள விஷயம் யாருக்கு தெரியும்? அப்ப இப்ப நம்ம அதனால இதை விட்டுருவோம். எங்க போயிருவோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துக்கு போயிருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மதீனாவிலையும் மதீனாவுக்கு சுத்தியும் உலகத்தின் பல பகுதிகளிலேயும் முஸ்லிம்கள் இருந்தார்கள். அவங்களெல்லாம் தொழுதார்கள். அவங்களெல்லாம் தொழும் பொழுது இந்த அத்தஹியாத்தை ஓதினார்கள். அவ்வளவு பேர் என்ன பண்ணாங்க? மக்காவில் இருக்கிற முஸ்லிம்கள் அத்தஹியாத்து ஓதுனா என்ன பண்ணிருப்பாங்க? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு இருப்பாங்க. மதீனாவில் இருக்கிற முஸ்லிம்கள் ராத்திரில பகல்ல வீட்டுல பள்ளிவாசல்ல சுன்னத்து ஃபர்லு நஃபில்னு தொழுதிருப்பாங்கல்ல. எல்லா தொழுகையிலையும் எதை ஓதிருப்பாங்க? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்துல நீ கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த தடை செய்யப்பட்ட நேரம் இருக்கு பாருங்க, அந்த 3 நேரம், அதை தவிர எந்த நேரத்தை எடுத்தாலும் யாராச்சும் தொழுதுட்டு தான் இருந்திருப்பாங்க. நம்ம மாதிரி ஒரு பொடுபோக்கான காலம் கிடையாது. அந்த காலத்தில் நபிலுக்கு அதிகமாக அல்லாஹ்வை ஏதாவது தொழுது கொண்டே இருப்பார்கள். அப்ப எல்லா நேரங்களிலையும் ஒவ்வொரு செகண்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? மக்காவுல மதீனாவுல அரபு நாட்டில் அங்க எங்கெல்லாம் தொழுகை நடந்துகிட்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மௌத்தா போனதை விட்டுருவோம். அது உள்ளுக்குள்ள இருக்குன்னு நீ கேட்குதா கேட்கலன்னு நமக்கு தெரியாது. பூமிக்கு மேலதான் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிறாங்கல்ல. அப்ப இந்த அஸ்ஸலாமு அலைக்கங்கிறது வந்து ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு ஐயுஹன் நபியும் நபியேன்னு கூப்பிடுறோம். ஐயுஹன் நபிக்கு என்ன அர்த்தம்? நபியே. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, நபியே உங்களுக்கு சலாம்.
இப்படின்னு பேரை கூப்பிட்டு நம்ம சொல்றோம். இது ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்டிருந்தால் வெளியில இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கடமை? சலாம் சொன்னா என்ன கடமை? ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சுன். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யற கடமை 5. அதுல ஃபர்ஸ்ட் ரத்து சலாம், சலாத்துக்கு பதில் சொல்றது. அதுல முதல் கடமை நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே இந்த ஹதீஸ் நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? பள்ளிவாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் எங்கேயா சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. எங்கேயாவது மக்காவில் ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபி பாரு வலைக்கும் சலாம் கணு திடீர்னு எங்கேயாவது வந்து அந்த தெருவில் ஒருத்தர் தொழுவ அஸ்ஸலாமு அலைக்கும் பாரு வலைக்கும் சலாம் கணு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த வாழ்க்கையே எதுக்கு போயிட்டு இருக்கனே? அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம். ஒண்ணுமே செய்யக்கூடாது. அவங்க சாப்பிட கூட டைம் இருக்காது. எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிருக்கனே? இது கேட்டு இருப்பார்களேயானால் மேலே இருக்கும்போது கேட்க என்ன பண்ண உள்ள இருக்கு கேட்குதுங்கிற மேலே இருக்கும் பொழுதே கேட்காதுன்னு நினைச்சுதான் சலாம் சொன்னோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அந்த சஹாபாக்கள் ஓதுனாங்களே அஸ்ஸலாமு அலைக்க, அதுக்காச்சும் ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்களா? மத்தத விடுங்க. அத்தையாத்துல தொழுதுட்டு இருக்காங்கல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபிங்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமா இருக்கிறாங்க, தொழுகையில் இருந்துகிட்டே போய் மறுபடி சொன்னாங்களா? அவங்களும் இதே மாதிரி அத்தையாத்தை ஓதிட்டு இருந்தாங்களே தவிர தொழுகையில் உட்கார்ந்து உடனே வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் ஒரு 100 பேர் அப்படி சொன்னா சொல்லி இருக்கணுமா இல்லையா? எந்த தொழுகையிலாச்சும் அலைக்கும் சலாம் அத்தையாத்துல சொன்னாங்களா? பின்னாடி பின்பற்றி இருக்கிற மக்கள் பின்னாடி இருந்துகிட்டு அஸ்ஸலாமு கூப்பிட்டு சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமா இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கடமை? கேட்டால் கேட்காட்டி கடமை இல்லை. இந்த சலாம் காதில் விழுந்தால் என்ன கடமை? பதில் சொல்ற கடமை வந்துருதா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் சலாம் சொல்லி இருக்கணும். ஒரு வக்துல சொன்னாங்கன்னு காட்ட சொல்லுங்க பாப்போம். ஒரு வக்து தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் அத்தையாத்தில் இருந்தார்கள், திடீரென்று அலைக்கும் சலாம் சொன்னார்கள். என்னவென்று கேட்டோம், நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபின்னு எனக்கு சொன்னீர்கள்ல, அதுக்கு தான் அலைக்கும் சலாம் சொன்னேன். ஒரு தடவை சொல்லலையே லைஃப்ல, டெய்லி சொல்ல வேணாம், ஒரே ஒரு தடவை இப்படி சொல்லலைங்கும் பொழுது ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னா பதில எதிர்பார்த்து சொல்றோம்னு தான் அர்த்தமா? அது உங்களுக்கு விளங்குதுன்னு தான் அர்த்தமா? அஸ்ஸலாமு அலைக்கும்னு கூப்பிட்டு தான் சொல்றோம், விளங்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில ஹயாத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாரும் தொழுகையில் அத்தனை பேர் அத்தஹியாத் ஓதினார்கள். அத்தனை பேருடைய அத்தஹியாத்திலையும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபி சொன்னார்கள். ஒரு அத்தஹியாத்துல உள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ் கேட்கவில்லை. எந்த அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்டுச்சு? நேர வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்களே அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் தவிர வேற எந்த அஸ்ஸலாமு அலைக்குமாவது கேட்டுச்சா? கேட்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே சொன்னோம். இப்போ சொல்றதை வச்சு நீங்க பேசினீங்களா வேற மாதிரி போன மனுப்புவாங்க. கேட்காமையா இருக்கும், கேட்காம நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபிங்கிறோம். ஏன்னா உள்ள கையில் நடக்குது, கேட்க வர சொல்ல பதில் சொல்லுவாங்க, நமக்கு வரல, அது இப்ப சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்றாங்க. அதுக்கு தான் நான் இதை விட்டுட்டேன். எங்க போயிட்டோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு மேல வாழ்ந்தாங்கல்ல, அப்ப பதில் சொல்லித்தான் இருப்பாங்கன்றபடியா காட்டி ஆகணும். மேல நடந்தா காட்டி ஆகணும், உள்ளுக்கு நடந்தா விட்டு அடிக்கலாம். அப்ப மேல நடக்கிறது என்ன செய்யணும்? காட்டணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தா அவங்களுடைய நரமுடி இத்தனைன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இது மறைக்கப்பட்டிருக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒன்னாவது நமக்கு விடுபட்டு இருக்குதா? நகை இப்படி இருக்கும், பல்லை இப்படி இருக்கும், கண்ணு இப்படி இருக்கும், சிரிப்பு இப்படி இருக்கும், அழுகை இப்படி இருக்கும், உயரம் இப்படி இருக்கும், முடி இப்படி இருக்கும் என்றெல்லாம் அறிவிக்கிற சஹாபாக்கள் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபிங்கிற சலாத்தை எல்லாம் கேட்டுவிட்டு அலைக்கும் சலாம் சொல்லி இருந்தால் அறிவிக்கப்படாமல் இருக்குமா? சொல்லி இருந்தால் அறிவிக்கப்பட்டிருக்கும். அறிவிக்கப்படலை, சொல்லலை. அறிவிக்கப்படலைன்னா என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னது கிடையாது. அதனால இப்ப கபூர்ல இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வச்சுக்கிட்டு கேட்கும்னு நீங்க சொன்னீர்களே, ஆனால் அதை விட உயர்ந்த ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொல்றேன். உசுரோட பூமியில் இருக்கும்போது உள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொல்றேன், அது ஏன் கேட்கல? கேட்காது. விளங்குதா? அப்ப அஸ்ஸலாமு அலைக்கே சொன்னதை வைத்துக்கொண்டு கேட்பார்கள் நீங்க சொல்ல இயலாது. அது எதுக்கு சொல்லப்படுது? அது ஒரு துவா. சும்மா பேருக்கு ஐயுஹன் நபி நம்ம கூப்பிட்டு கொண்டாலும் அது என்ன அர்த்தத்தை நம்ம சொல்றோம்? நபியின் மீது சலாம் உண்டாகட்டுமாக அப்படிங்கிறத நம்ம ஒரு துவா செய்ய சொல்றோம், அவ்வளவுதான். அது உங்களுக்கு கேட்கலாம் செய்யாது. அவங்கள கூப்பிடுறோன்னு சொல்ல, இன்னும் சொல்ல போனால் தொழுகை அல்லாஹ்வுக்குரியது, அதுல போய் ரசூலுல்லாஹ் கூப்பிடலாமா? முதல்ல அது கூப்பிடுற மாதிரி அமைஞ்சா கூட நம்ம கூப்பிடுறோம்னு அர்த்தம் செய்யக்கூடாது. கூப்பிடவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு ஐயுஹன் நபி நபியே நம்ம கூப்பிட்டா கூட நபியை கூப்பிடுறோன்னு அர்த்தம் கிடையாது. அவருக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று படற்கையாக சொல்வதற்கு பதிலாக நம்ம ஒரு முன்னிலையா சொல்றோம். உமக்கு அருள் செய்வானாக என்று சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு அருள் செய்வானாக அர்த்தம். அதாவது அவங்க என்று சொல்ற இடத்துல உங்கங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி போடுறோம், அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம் செய்யணுமே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கேட்பாங்கன்ற அர்த்தம் இல்லைங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட். அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் கபூர்ல போய் சொல்றதை வச்சுக்கிட்டு கேட்கணும் வழங்க முடியுமா?
கேட்க மாட்டாங்கன்னு வேற ஆதாரம் இருக்கும்போது, கேட்க மாட்டாங்க தூங்குறாங்கன்னு வேற ஆதாரம் தெளிவா இருக்கும்போது நீங்க எப்படி பண்றீங்க? இது தப்புங்கிறது விளங்குது, அவ்வளவு வேணாம். நீங்க தொழுகையில முடிக்கும் போது என்ன செய்வீங்க? தொழுகை அத்தையாத்தெல்லாம் ஓதி முடிச்சு என்ன பண்ணுவீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் ரெண்டு பக்கம் சொல்றீங்கல்ல, அது யார் கேட்கறா? இப்ப இதுக்கு யாருக்கு அது? நீங்க மட்டும் இருக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அங்க ஒரு ஆள் உட்காந்து கேட்டுட்டு இருக்காருன்னு அர்த்தம் செய்யறதா இருந்தா அப்ப செவரு கேக்குதா? இந்த பக்கம் செவத்துக்கிட்ட நின்று ஒருத்தர் சொல்லுவாரு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாரு. ஓ, இந்த செவரும் கேட்கிறது, இந்த செவரும் கேட்கறேன்னு எவனா விளங்குவானா? அதே அஸ்ஸலாமு அலைக்கும் தானே. கபூர்ல இருந்துகிட்டு சொல்ற அதே அஸ்ஸலாமு அலைக்குமே நீங்க தொழுகையை முடிக்கும் போது சொல்றீங்களா இல்லையா? தொழுகையில இமாமோட இருக்கும்போது சொல்றீங்க இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு. இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா கூட நம்ம அலைக்கும் சலாம் சொல்ல பாருங்க. அத்தையாத்துல உட்கார்ந்து பின்னாடி நம்ம இருக்கிறோம், இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்க? வலைக்கும் அஸ்ஸலாம் யாரா சலாம் கொடுத்தீங்களா? அவர் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறார், நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவர் கேட்கறதுக்காக நம்ம சொல்லவே இல்லை, அவருக்கு பதில் சொல்வதற்காக. சலாம்னா பதில் சொல்லணும்லங்க. அப்ப இமாம் சொன்ன சலாத்துக்கு யார் பதில் சொன்னீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும்க்கு எப்படி பதில் சொல்லணும் மார்க்கத்துல? அலைக்கும் சலாம் தானே சொல்லணும், முந்தி போட்டு மாத்தி சொல்லணும். அஸ்ஸலாமு முந்தி போட்டு அவங்க சொன்னாங்கன்னா நம்ம அலைக்கும் என்ன செய்யணும்? முந்தி போட்டு சொல்லணும். இது நபி வழி. அப்ப நபி வழின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்ப இமாம் வந்து நமக்கு சலாம் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் திரும்பி சொல்றாரு. அப்ப சலாம்னா நம்ம என்ன செய்யணும்? அலைக்கும் சலாம் தானே. யாராவது சொன்னீங்களா அலைக்கும் சலாம்? எந்த சஹாபியா சொன்னாங்களா? சொல்ல சொன்னாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இப்ப இவங்களாவது அப்படித்தான் சொல்லணும்னு ஃபத்வா கொடுப்பாங்களா? இல்ல. அப்ப சலாம் சொன்னா நீங்க சலாம்னால ஒரே அர்த்தம் தான் இருக்கா? அது அந்த நேரத்தில் ஒருத்தர் சந்திக்கும் போது சொல்ற சலாத்துக்கு தான் நீங்க சொல்ற அர்த்தம் கேக்குதுங்கிற அர்த்தம். சரியா? மற்ற தொழுகை தனியா நீங்க தொழுகிறீங்க, அப்ப யாருக்கு நீங்க சலாம் சொல்றீங்க? தனியா நீங்க மட்டும் வீட்டுல இருக்கிறீங்க, அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறீங்க. என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன? அது முடிக்கிறதுக்கு ஒரு அடையாளம், அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தொழுகையை ஆரம்பிக்கிறது தஹ்லீலுஹா தஹ்ரீமுஹா தக்பீர் வ தஹ்லீலுஹா தஸ்லீம். தொழுகையை ஆரம்பிக்கிறது அல்லாஹ் அக்பர் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும், முடிக்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு முடிக்க வேண்டும். உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அர்த்தம் இருக்குது, அதுக்காக நாங்க அதை சொல்லல. முடிக்கிறதுக்கு ஒரு அடையாளம். அல்லாஹ் பெரியவன் சொல்லி முடி, அஸ்ஸலாம் அல்லாஹ் பெரியவன் ஆரம்பி, அஸ்ஸலாமு அலைக்கும் முடி. இதுக்கு ஒரு அடையாளம் தான் எது? தொழுகை. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டாருன்னு சொன்னா அவர் தொழுகை முடித்து விட்டார்னு அர்த்தம். சரியா? அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா தொழுகையில நுழைஞ்சிட்டார்னு அர்த்தம். இதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர அஸ்ஸலாமு அலைக்குமுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் அது கிடையாது. அந்த அர்த்தத்தில் நம்ம அதை சொல்லலை, யார்கிட்டையும் ரிப்ளை எதிர்பார்த்து நம்ம சொல்லலை, யாரும் நமக்கு பதில் சொல்ல போறாங்கன்னு நம்ம சொல்லவே இல்லை. நம்மளா நினைச்சுக்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு தொழுகையை முடிக்கிறோமா இல்லையா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா அப்ப அஸ்ஸலாமு அலைக்குமை வைத்துக் கொண்டெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? உசுரோட நம்ம சொல்ற கேட்கறாங்கன்னு வழங்கக்கூடாது. இந்த கேட்காத இடத்துல பண்றோமே, தனியா நின்று தொழும்போது நம்ம செய்யறோமா இல்லையா? அதனால அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் தான் உங்கள்கிட்ட பயங்கரமான ஆதாரம். எதுக்கு? நம்ம இறந்தவர்களை கூப்பிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு விளங்குது, நம்ம சொல்றது புரியுதுங்கிறதுக்கு பெரிய ஆதாரம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் தான். அதோட என்ன செய்வாங்க? யா அஹ்லல் கூப்பிட்டு வரதான். யாண்டா கூப்பிடுறதுக்குள்ள வார்த்தை யா அல்லாங்கிறோம்ல, அல்லாவே அந்த நித அழைப்புக்காக உள்ளதுதான் யாங்கிற வார்த்தை. அல்லாவே யா ரஹ்மான் ரஹ்மானே, யா ரப்பு ரப்பே, யா இப்ராஹிம் இப்ராஹிமே, யா இஸ்மாயில் இஸ்மாயிலே, இந்த கூப்பிடுறதுக்கு போடுறோம்ல அந்த ஏகாரம் தான் யா. தமிழ்ல ஏண்டு நீட்டுவோம், யாண்டு நீட்டுவான். இப்ராஹிம் பிளஸ் ஏ இப்ராஹிமே எப்படிமோ அவன் என்ன செய்வான்? யா இப்ராஹிம் யாம்பான். அவன் நெடில நீட்டுவான், நம்ம என்ன செய்வோம்? ஒரு கிராஸ ஏகாரம் போட்டு நீட்டுவோம், அவன் ஆகாரம் போட்டு நீட்டுவான். அவ்வளவுதான். வணங்குதா? ஆகாரம்டா யாங்கிறது ஆகாரம் தானே. வணங்குதா? யானாவோட ஆவண்ணா சேர்த்தா என்ன செய்யும்? ஆவண்ணா சேர்றதுனால யாண்டு நீட்டுறான் அவன். இப்ப யாண்டு வந்திருக்கிற வச்சு என்ன செய்யறாங்க? நாங்க யாண்டு சொல்லி யாருங்க கூப்பிடுவோம்? அடுத்த பாயிண்ட், உசுரோடு இருக்கிற ஆளை போயிட்டு தானே என்ன செய்வோம்? வந்து அவரை நம்ம கூப்பிடுவோம், அவர் விளங்குவார் நம்ம கூப்பிடுவோம், யா மைக்கேன்னு கூப்பிடுவோமா? ஓகே, பாயிண்ட் எப்படி? டேபிள் பாயே களவாணின்னு யாராவது கூப்பிடுவோமா? அப்ப நம்ம கபராளிகளேன்னு கூப்பிட சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம சொல்ற விளங்குது என்ற அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த அஸ்ஸலாமுல பதில் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் கூப்பிடுறோம், ஐயுகன் நபிங்கிறோமே, ஐயுகான்னு எந்த இடத்துலாம் வருது, அதெல்லாம் யாங்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறது, மறைஞ்சு நிற்கிறது. தனியா ஐயுகாங்கிறது நிற்காது. யா ஐயுகன் நபின்னு தான் அர்த்தம். யா ஐயுகல்லதீன ஆமனு யா ஐயுகர் ரசூலுன்னு வருதுல, ஐயுகான்னு ஒரு இடத்துல இருக்குமே, ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? கிராமர் பிரகாரம் யாங்கிறது மறைஞ்சு நிற்குதுன்னு அர்த்தம். யாவை வெளிப்படையாகவும் சொல்லலாம், வெளிப்படையா சொல்லாம மறைச்சியும் சொல்லலாம், அதுலயும் கூப்பிடுறது அர்த்தம். நபின்னு தானே அத்தையாத்துல கூப்பிட்டாங்க, யா ஐயுகன் நபின்னு தான் நம்ம கூப்பிடுறோம். அப்ப விளங்குறாங்கிறக்கா கூப்பிட்டோம்.
அத்தஹியாத்துல உட்கார்ந்து வழங்கினாங்களான்னு அதுக்கு அதுல பதில் இருக்குது. அது போக நம்ம எவ்வளவோ விஷயத்தை கூப்பிடத்தான் செய்யறோம். உலகத்துல விளங்காத விஷயத்தை நம்ம கூப்பிடுறோம். நாவரணிவா கூட கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லுங்கிறாரு. தென்றல் காற்றை கூப்பிடுறாரு. அப்ப இதை பார்த்துனா தென்றல் காற்றுன்னு கூப்பிடுறாரு, அப்ப தென்றல் காட்டுக்கு உசுறு இருக்குது இப்படி யாராவது சொல்லலாமா? நம்ம சொல்வது தென்றல் காற்றுக்கு விளங்குது. அவர் சொல்ற தப்பா சொல்றாருன்னு நினைக்காம நம்ம என்ன செய்யறோம்? அந்த பாட்டை ரிப்பீட் பண்ணி தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லுன்னு நம்மளும் படிக்கிறோம். அப்ப நம்மளும் அதை ஒத்துக்கிட்டோம், தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லுங்கிறத. அப்ப நம்ம அப்படி சொல்றதுனால என்ன அர்த்தம் வராது? ஓ, நம்ம தென்றல் காற்றேன்னு கூப்பிடுறோம், அப்ப தென்றல் காட்டுக்கு நம்ம கூப்பிடுற அழைப்பு விளங்குது. இப்படியா யாராவது விளங்குவோம்? நிலவே நிலா நிலா ஓடிவான்னு குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறோம். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவான்லாம் படிக்கணும். நிலா நிலா ஓடிவான்னு நிலாவை கூப்பிடுறோமே, அப்ப கூப்பிடுற அந்த பொம்பளை வந்து பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாள, அப்ப நம்ம நிலாவை கூப்பிடுறோம். நம்ம சொல்லு அழகா, அதுக்கு நிலாவுக்கு 2 காது இருக்குது, நம்ம சொல்றதெல்லாம் கரெக்டா அதுக்கு விளங்குது. அப்படியா நினைச்சுக்கிட்டா நிலாவை கூப்பிடுற அவளுக்கும் தெரியும், அந்த பிள்ளைக்கும் தெரியும் நிலாவை கூப்பிட்டா விளங்காது. சும்மா ஒரு ஜாலிக்கு சொல்றது உண்டுதா? கூப்பிடுற மாதிரி அமைஞ்சா கூப்பிடுறோம்னு அர்த்தமே கிடையாது. கூப்பிடுற மாதிரியான வார்த்தைகள் நிறைய என்ன செய்யறோம்? இலக்கியத்துல இரவே பகலே, நிலவே சூரியனை சந்திரனை அப்படின்லாம் கூப்பிடத்தான் செய்யறாங்க. காற்றை கூப்பிடுவாங்க, நிலவை கூப்பிடுவாங்க, சூரியனை கூப்பிடுவாங்க, மலையை கூப்பிடுவாங்க, கடலை கூப்பிடுவாங்க. கடல் கிட்ட நின்று கடலே கூப்பிடலாமே, அதுக்கு என்ன நினைச்சு கூப்பிட மாட்டோம்? கடல் வரும் நினைச்சு கூப்பிட மாட்டோம். நம்ம பேசுற பேச்சு கடலுக்கு விளங்கும்னு சொல்லி கூப்பிட மாட்டோம். சும்மா ஒரு டேஸ்ட், அது ஒரு வகையான ஒரு இலக்கியம், ஒரு ருசி. அதுக்காக வேண்டி ஒரு மொழி சுவைக்காக வேண்டி அதை கூப்பிடுறதே தவிர கூப்பிடுற இடத்துல எல்லாம் அப்படி வராது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு நேரத்தில் ஓதுறதுக்கு ஒரு துவா செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? ரப்பி ஒரு ரப்புக்கல்லா, பூமி யாரும் பூமியே எனக்கும் உனக்கும் அல்லாஹ் தான் ரப்புன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பூமி என்று கூப்பிட்டு விட்டார்கள். அதனால நம்ம பேசுற பேச்செல்லாம் எதுக்கு விளங்கு? பூமிக்கு விளங்கும். பூமிக்கு நம்ம பூமியை அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாமா? அப்ப அதுக்கு கூப்பிட்டுருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பூமியை சோமா இருக்கீங்களா, பூமியை சாப்பிட்டீங்களா இப்படின்னு கேட்டா அவங்க என்ன பண்ணுவான்? ஏன் விளங்கும்னா கேட்க வேண்டியதானே? விளங்கும்னா கேட்க வேண்டியதானங்க. ஒரு இடத்துல கேட்டா அதோட நிறுத்திக்கணுமே தவிர நிலா நிலான்னு கூப்பிட்டு விட்டார்கள். அதனால என்ன செய்யலாம்? அவன் அம்மா கூப்பிட்டதை பார்த்துட்டு நிலா சோமா இருக்கிறியா, நிலா சாப்பிட்டியா, காலைல என்ன டிஃபனு, இப்படிலாம் நிலாட்ட பேச முடியுமா? பேசினா என்ன செய்வோம்? லூசுருவோம். அப்போ நிலாண்டு கூப்பிட அது மாதிரி நிறைய மனித வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு தாய் வந்து குழந்தைய கூட கூப்பிடுறா. எப்படி கூப்பிடுறா? கண்ணேங்கிறா. எது பெத்து 3 நாள் பிள்ளைய 3 நாள் தான் ஒழுங்க குழந்தை கை குழந்தை தூக்கி வச்சுக்கிட்டு கண்ணே மணியேங்கிற வழங்குமா? அதுக்கு அந்த தாய் கூப்பிடுறால நமக்கு வேண்டாம் வழங்குது, அவளுக்கு வேண்டாம் வழங்கு. அந்த குழந்தைய தானே கூப்பிடுறா கண்ணேங்கிறா. அந்த தாய்க்கும் தெரியும் நம்ம சொல்ற வழங்காது. அந்த தாய்க்கும் தெரியும் என்ன செய்யல, நம்ம கூப்பிடுறது இந்த குழந்தைக்கு வழங்காது. நம்ம அன்பு எப்படி காட்டுறோம் அவ்வளவுதானே தவிர இது கண்ணேன்ற அர்த்தம் தெரியுமா? அந்த மொழியெல்லாம் கத்துட்டு வந்திருக்குது. அது கண்ணே மணியே முத்துன்னு பயங்கர இலக்கியமான வார்த்தைகள்ல கொஞ்சினால இதெல்லாம் அந்த குழந்தைய பத்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள டீச்சர் வச்சு படிச்சுட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வருது. அந்த குழந்தை காதே வழங்காது, 2வது பாஷை வழங்காது. அப்ப என்ன இதெல்லாம் ஒரு ஆதாரமாக்குறேன். இதெல்லாம் மனிதன் பேச்சுல உள்ளதுங்க. கூப்பிடுற மாதிரி ஒரு அமைப்புல வந்த உடனே பத்தியெல்லாம் கூப்பிட்டு வழங்குதுன்னு சொல்லக்கூடாது. தெளிவான வார்த்தையை வச்சு ஆதாரம் எடுங்க. இதெல்லாம் ஒரு இலக்கியமா சொன்ன வார்த்தை வச்சுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப இதையெல்லாம் சொல்ற மாதிரி வந்து குழந்தைக்கு வழங்கும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் பண்ணப்ப எப்ப சொல்லணும்? தென்றல் காற்றுக்கு வழங்கும்னு சொல்லு, நிலவுக்கு 2 காது இருக்குன்னு சொல்லு, கடலுக்கு கூட காது இருக்குன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன செய்யுங்க? இதையும் சொன்னா ஒத்துக்குருவோம். அது மாதிரி எடுத்துட்டு போக வேண்டியதானே? தூங்குறாங்கன்னு தெளிவா இருக்குதுல்ல. அப்ப இது மாதிரியான ஆதாரங்களை எல்லாம் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? தலீலாக ஆதாரமாக நம்ம சொல்லக்கூடாது. இது ஒரு மேட்டராச்சா. இது அடுத்து என்னன்னு கேட்டா இதுக்கு மாத்தமா இன்னொன்னு வருது பாருங்க. நம்ம சொல்ற அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது கபர்ல உள்ளவங்களுக்கு விளங்கும்னு சொல்றாங்கல்ல, அப்படி விளங்குறதா இருந்தால் யாருக்கு விளங்கணும்னா ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கணும். ஃபர்ஸ்ட் இடம். இந்த சாதாரண ஆட்களை விடுங்க, சாதாரண ஆட்களுக்கு விளங்குதா இல்லையாங்கிறது சண்டை பிடிக்கணும். இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. சலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இது அவர் காதல விளங்குறாரு, நமக்கு பதில் சொல்றாருங்கிறதுக்கெல்லாம் எந்த ஒரு தலீல் நமக்கு கிடைக்கல. ஊகம், நீங்களா சொல்ற ஊகம் வந்து மார்க்கத்தில் ஆதாரமாகாது. தெளிவான ஆதாரத்தை காட்டி தான் பேசணுமே தவிர மார்க்க விஷயத்திலாம் ஊகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. சரி, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம இதுக்கு உதாரணமா எடுத்துக்கிறோமா இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது இன்னலில் முஸ்னத் அஹ்மதுல 3484, நசையில 1265 இரண்டுமே ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள். அதுல என்ன சொல்லப்படுது? இன்னும் பல ஏராளமான நூல்கள்ல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இதுல என்ன வருதுன்னு கேட்டா இன்னலில்லாஹி மலாயிகத்தன் சய்யாஹின ஃபில் அர்லி யுபல்லிகுன அன் உம்மத்திய ஸலாம். அல்லாஹ் வந்து
சில வானவர்களை நியமித்திருக்கிறார். நபிசல்லாஸ் சொல்றாங்க, இன்னல் இல்லாஹி மலாயிக்கத்தன், அல்லாஹ்வுக்கு என்று சில வானவர்கள் உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, சையாஹின ஃபில் அர்தி, பூமி முழுவதும் சுத்தி கொண்டே இருப்பார்கள். இங்க கூட இருப்பாங்க, அங்க கூட அந்த பள்ளியில கூட இருப்பாங்க, எங்க வேணாலும் இருப்பாங்க, வீடுகளில் கூட இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அவர்கள் திரிந்து கொண்டே இருக்கக்கூடிய சில வானவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன டியூட்டி எல்லாம் கொடுத்திருக்கான்னு சொன்னா, யுபல்லிகூன மின் உம்மத்தி அஸ்ஸலாம், என் உம்மத்து சார்பாக சொல்லுகிற சலாமை எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சலாம் கலாம் எனக்கு சொன்னீங்கன்னு வைங்க, எனக்கெல்லாம் கேட்காது. இங்கனுக்குள்ள ஒரு மலக்கு இருப்பாரு, அவருக்கு கேட்காது. அவர் போய் என்ன செய்வாரு, முகமதே இந்த மாதிரி மண்ணடியில் இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஒரு இடத்துல சலான் சொன்னாங்க, அங்க சலான் சொன்னாங்க, இங்க சலான் சொன்னாங்கன்னு சொல்லி இதை எடுத்துக்கிட்டு போய் சொல்றதுக்கு மலக்கு தான் சொல்றாராம். மலக்கு சொல்வார் என்பதில் என்ன விளங்குது, நேர கேட்காது. அந்த உலகத்தில இருந்து இந்த உலகத்துக்கு எந்த தொடர்பும் வைக்க இயலாது. இவங்க ரெண்டுக்கும் போகக்கூடிய ஆளுங்க. மலக்குகள் வந்து ஒரு மீடியேட்டர், இங்கே இருப்பாங்க அங்கே இருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க, கபருக்கு உள்ளேயும் போவாங்க, வானுலகத்துக்கும் போவாங்க, எல்லாத்துக்கும் நுழைஞ்சு போகக்கூடிய ஆள்கள் யாரு, மலக்குகள். அதனால அவர்கள் இங்கே வந்து சலாத்தை கேட்பார்கள். இங்கிருந்து கபருக்கு உள்ள போய் இருந்து அங்க உள்ள செய்திகளை சொல்ல உங்களுக்கு முடியும், அங்கிருந்து வானுலகத்துக்கு திரும்ப மேல உங்களுக்கு போக முடியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்ற சலாம் எனக்கு விளங்காது, ஆனால் வந்து சேரும். எப்படி வந்து சேரும், இந்த காற்று அலை இல்ல பேச்சு வருமா அப்படி வந்து சேருமா, அப்படிலாம் சேராது. நீங்க சொன்னது இங்கோட முடிஞ்சு போயிடும், அந்த தகவல் தான் எனக்கு வரும். எது வரும், இந்த சலாம்ங்கிற வார்த்தையெல்லாம் வராது. நம்ம ஒரு ஆட்ட சொல்லி விடுறோம்ல, எப்படி ஒரு ஆள் துபாயில அவங்க மாமா இருக்காரு, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு துபாய்க்கு போறேன்னு சொல்றீங்க, நான் என்ன சொல்றேன், நான் சலான் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறேன். இவர் போய் என்ன செய்வார், உங்களுக்கு சலான் சொன்னாரு பாரு, ஏன் சத்தமா கேட்கும் அவருக்கு, நான் சலான் சொன்னேங்கிற தகவல் அவருக்கு போகும். ஏன் நான் என்னுடைய குரலாச்சும் அவர் எடுத்துட்டு போயிடுவாரா, வேணா இந்த காலத்துல டேப் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம், அதை வேணா செய்யலாம். அது கூட மலக்கு செய்ய மாட்டாங்க. மலக்கு என்ன செய்வாங்க, அந்த சலாமை உம்மத்து சார்பாக எத்தி வைப்பார்கள். யுபல்லிகூன எத்தி வைப்பார்கள். அமீன் உம்மத்தி அஸ்ஸலாம், என் உம்மத்து சார்பாக வந்து சலாமை எத்தி வைப்பார்கள்ங்கிற ஒரு ஹதீஸ் எதை காட்டுது, ரசூலுல்லாவா இருந்தா கூட நீங்கள் அந்த மஸ்ஜித் நபவியில போய் நின்று கொண்டு, அவங்க அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல போய் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ்னு கத்தினாலும் கேட்காது. அங்க நின்றுகிட்டு வாயை கொண்டு கபூர்ல வச்சுக்கிட்டு கத்தினாலும் அதெல்லாம் விடமாட்டான், பின்னி எடுத்துருவான். அது ஒரு விஷயம், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அது அப்படி வச்சுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்க என்றாலும் வழங்குமா, விளங்காது. ஆனால் அது போய் சேரும். அப்படி சொன்னீர்களே, ஆனால் இது போய் சேரும். உடனே மலக்கு எடுத்துக்கிட்டு போய் இந்த பக்கத்தில் நின்று ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மேல நின்று சொல்றாரு, அப்படியா அப்படின்னு வேணா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமே தவிர, அங்க இருந்து சொல்றாரு, இங்க இருந்து சொல்றாரு, அமெரிக்காவில் சொல்றாரு, ரஷ்யாவில் இருந்து சொல்றாருன்னு சொல்லி அப்படி வேணா மெசேஜ் போய் சேருமே தவிர, அது வந்து இதா போய் சேராது. ஏறக்குறைய மெசேஜ் மாதிரி, மெசேஜ் இருக்குல்ல, போன்ல பேசினா நிறைய கேட்டுறோம், மெசேஜ்ல ஆடியோ வராது. அந்த மாதிரி என்ன செய்யுது, அப்படிதான் போகுது. அப்ப சலாம் கேட்காது, ரசூலுல்லாஹ்வுக்கு மலக்கு மூலமா தான் போய் சேருகிறது. முடிஞ்சு போச்சா கதை. அதே நேரத்தில் வந்து ஒரு ஹதீஸ் நாளைக்கு உங்கள்ட்ட சொல்லுவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறணும். என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா, அதாவது பைஹக்கியில இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அதாவது யார் ஒருவர் மன்சல்லா அலைய இந்த கபரி சமீதுஹு, யார் ஒருத்தர் என் கபரு கிட்ட நின்று சலான் சொல்கிறாரோ அதை நானே கேட்கிறேன். ஒமன்சல்லா அலைய நாயன், யார் தூரத்தில் இருந்து கொண்டு எனக்கு சலாம் சொல்லுகிறாரோ சலவா சொல்லுகிறாரோ உப்லிகுத்துஹு, அது எனக்கு வந்து எடுத்து சொல்லப்படுது. கிட்ட வந்து கேட்கிறாள் சலாம நானே கேட்டுக்கிறேன், தூரத்தில் இருந்து கேட்கிறாள் சலாம் வந்து எனக்கு வந்து சொல்லி தரப்படுது, எடுத்து காட்டப்படுதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பைஹக்கியில ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த பைஹக்கியில உள்ள ஹதீஸை பற்றி சில அறிஞர்கள், இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்கள் கூட இது வந்து ஒரு சரியான ஒரு ஹதீஸ் என்று அவங்க சொல்லி இருந்தாலும் ஒரு ஆளை கவனிக்காம அவங்க சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸ் வந்து இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தி. எந்த அளவுக்கு பொய்யான செய்தின்னா, முகமது இப்னு மர்வான் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார். இவரை பற்றி அறிஞர் உக்கைலிங்கிற அறிஞர், இப்னு தஹியாங்கிற அறிஞர், இப்னு ஜவுசிங்கிற அறிஞர், அதே மாதிரி தஹபிங்கிற அறிஞர், இன்னும் ஏராளமான அறிஞர்லாம் சொல்றாங்க, கான கதாபன், பெரும் பொய்யன் இவன். மற்ற ஆட்கள்லாம் பலவீனமானரு, தெரியாத ஆளும்பாங்க. இந்த முகமது இப்னு மர்வானுக்கு உள்ள விமர்சனம் என்ன, கான கதாபன், பெரும் பொய்யனாக இவன் இருந்தான் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒத்துஹிம பில் கிதுபி,
பொய் சொன்னதாக இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன என்றெல்லாம் இவர் ஒரு சரியான ஆள் கிடையாது. ஆனால் அதுக்கு மாற்றமா வேற இருக்குது. ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்ன இருக்குது, மலக்கு தான் எத்தி வைப்பாங்கிறதுக்கு தெளிவா இருக்குது. அது சரியான ஹதீஸா இருக்குது. இதுல என்ன இருக்கு, கிட்ட இருந்து கேட்டா, கிட்ட இருந்து சலாம் சொன்னா நானே கேட்டுக்கிறேன், தூரத்துல இருந்து சொன்னா அது மலக்கு எடுத்து சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இதுல ரெண்டு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறோம். இது உண்மைன்னு வச்சுக்கிட்டா கூட இந்த ஆட்களுக்கு எதிரானது. ஏன் இங்க உட்கார்ந்து அப்துல் காதர் ஜிலானிங்கிறான், நீ இது சரியான ஹதீஸே இல்ல, சரின்னு வச்சுக்கிட்டாலும் நீ பகதாதுக்குள்ள போகணும். அது எப்படி இங்க உட்கார்ந்துட்டு அப்துல் காதர் ஜிலானிங்கிற, இங்க உட்கார்ந்துக்கிட்டு இப்படி அஜ்மீர் காஜாங்கிற, இதே பொய். இதை சரின்னு நீ ஒத்துக்கொண்டால் கூட ஓ நம்பிக்கை தப்புன்னு ஆகுதுல. சரின்னு ஒத்துக்கொண்டால் கூட என்ன செய்யணும், இட்டு கட்டப்பட்ட பொய் இது. சரின்னு ஒத்துக்கொண்டால் இங்க இருந்து எப்படிப்பா கூப்பிடுவ, நீ கிட்ட போய் கபர் கிட்ட போய் நின்று போய் கூப்பிடு, இது சரின்னு ஒத்துக்கிட்டா. ஆனா இது சரி கிடையாது, இது பொய்யான ஒரு விஷயம். அது போக இது ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ள ஒரு விஷயம். அல்லாஹ் மலக்கை நியமிச்சிருக்கானே, ஒவ்வொருத்தருக்கும் நியமிச்சிருக்கான்னு சொன்னாங்களா? நம்ம வாப்பாக்கு சலாம் சொல்றோம், கபர்ஸ்தான்ல போய் என்ன செய்யறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லுல் குபூர்ங்கறோம். இந்த சலாமை அந்த கபராளிகளுக்கு எத்தி வைப்பதற்கு அல்லாஹ் மலக்கை நியமிச்சிருக்கான்னு ஹதீஸ் இருக்குதா? ரசூலுல்லாஹ் எனக்கு உம்மத்து சொல்ற சலாமை எடுத்து சொல்வதற்கு மலக்கை நியமிச்சிருக்கிறான்னு சொன்னாலேயே என்ன விளங்கிக்கிறனே, இது அனைவருக்கும் உரியது இல்லைன்னு விளங்குதா இல்லையா? எனக்கு தானே அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான், நான் அல்லாஹ்வுடைய தூதர். அது ஒரு கடமை இருக்கு. என்ன, நம்ம எல்லாம் சலாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம், அவங்களால இந்த மார்க்கத்தை அடைஞ்சிருக்கிறோம். அதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், உங்க உம்மத்தில் எவ்வளவு பெருகிருச்சுன்னு பாருங்க, சந்தோஷப்படட்டுமே. இந்த நம்ம எவ்வளவுதான் வளர்ந்தாலும் பெருகினாலும் அது அவ்வளவு பங்கு யாருக்கு போய் சேரும், அவங்களுடைய உழைப்பு தானங்க, அவங்களுடைய தியாகம் தானே, அவங்களுடைய பிரச்சாரம் தானே காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே மூல காரணமா இருந்தாங்க, முதல் காரணமா இருந்தாங்க. அதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றான், அமெரிக்கா வரைக்கும் போயிடுச்சா மார்க்கம், ரஷ்யாவுல இருந்து உங்களுக்கு ரஷ்யா வரைக்கும் போயிடுச்சா, இப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வரேன், அது ஒரு மகிழ்ச்சியை தருவதற்காக வேண்டி கூட அல்லாஹ் அந்த மலக்குகள் நியமிச்சிருக்கலாம். காரணம் என்னன்னு நமக்கு சொல்லப்படல. ஆனால் என் உம்மத்து சொல்லுகிற சலாமை எனக்கு சொல்லி தருவதற்கு தான் அல்லாஹ் நியமிச்சிருக்கான்ட்டாங்க. உனக்கு சொல்லுவாங்கன்னு எப்படி வளே? அப்ப நம்ம போய் ஒரு கபருஸ்தான்ல போய் நின்று, ஒரு தர்காவில் போய் நின்று, வேற எங்கேயாவது நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் அதை அவர்கள் நேரடியாகவும் கேட்க மாட்டார்கள். அதை எடுத்து சொல்வதற்காக மலக்குகளும் அங்க என்ன இல்ல, நியமிக்கப்படவும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. வேற எதுக்கு இதுல சலாம் சொல்றோம்? ஒரு அர்த்தம் இருக்கு, அது நீங்க விளங்கணும்ல. அப்ப என்னத்துக்கு சலாம் சொல்றோம்? சலாம் சொல்வதற்கு பல அர்த்தம் இருக்கு, நான் சொல்லியாச்சு. தொழுகையை முடிக்கிற கூட சலாம் சொல்றோம். இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இதுல நீங்க பார்க்கலாம். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குன்து நஹைதுக்கும் ஜியாரத்துல் குபூர், கபர் ஜியாரத்தை விட்டு உங்களை நான் தடுத்திருந்தேன். ஃபுஸூருஹா, இனிமே நீங்க எல்லாம் போங்க. ஏனென்றால் ஃபஇன்னஹா துதக்கிருல் ஆகிரா, அது ஆகிரத்தை ஞாபகப்படுத்தும். அங்க நீங்க போவதுடைய நோக்கமே என்ன? அங்க போனா மௌத்துடைய யாவும் வரும், மரணத்துடைய யாவும் வரும், மறுமையுடைய யாவும் வரும். வந்தா நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் திருத்தி ஒழுங்கா நடப்போம். அதுதான் அங்க உள்ள நோக்கம். இப்ப இந்த சலாம் சொல்றதுல கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எல்லாருக்கும் சொல்ற சலாமையா அங்கே சொல்ல சொல்றாங்க. அங்க தனி ஸ்பெஷலா வாசகத்தை சேர்க்கிறாங்க பாத்தீங்களா, அதுலதான் அர்த்தம் வழங்குது. வெறும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வந்துட வேண்டியது தானே, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வராம அதுக்கு முழு துவா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன், மூமின்கள் சமுதாயமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன், அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்கள்கிட்ட சேர்ந்து விடுவோம். இதை சொன்னோன்னு மரண பயம் நமக்கே வந்துடுது. நீங்க எல்லாம் போயிட்டீங்க, கொஞ்சம் முந்திக்கிட்டீங்க, நாங்க இந்த பிந்தி வந்துகிட்டே இருக்கிறோம். வேற ஒரு ரிவாயத்தில் என்ன ஒரு அறிவிப்புல, அன்தும் சலஃபுனா, நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள், ஓ நஹ்னு பில்லாஹ் சார், நாங்க பிந்தி இதை வந்துகிட்டே இருக்கிறோம். அப்படி இந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இந்த ஜியாரத்துக்கு சொல்லி தர்ற எந்த துவாவை எடுத்து பார்த்தாலும் அதுல என்ன அடங்கி இருக்கும் என்றால், நமக்கு மரண பயத்தை உண்டாக்குகிற வகையில, மறுமை அச்சத்தை உண்டாக்குகிற வகையில் அந்த கருத்தை உள்ளடக்கித்தான் அனைத்து துவாக்களும் அமைந்திருக்கிறது. ஜியாரத்துக்குரிய எல்லா துவாவுலையுமே அந்த சலாம் பிரதானம் அல்ல. அந்த இடத்துக்கு நீங்க போய் ஒரு சலாம் மாதிரி ஒரு சொல்லிவிட்டு வர்றதுனால என்ன வரும், அதுக்கு பிந்தி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நமக்கு மரண பயத்தை ஏற்படுத்தும். அதுக்குத்தான் அந்த சலாமே தவிர அவங்க காது கொடுத்து கேட்கிறார்கள் என்பதற்காக இல்லை. நான் கேட்கிறேன், காது கொடுத்து கேட்டா பதில் சொல்ற கடமை இருக்கா இல்லையா? பதில் சொல்லணுமா இல்லையா? அவங்க பதில் சொல்லாம இருக்காரு. நம்ம கேட்கிற மாதிரி பதில் சொல்லணும்ல. ஒரு ஆள் உங்களுக்கு சலாம் சொல்றாரு, வலைக்கும் சலாம் வாய்க்குள்ள சொல்லிக்கிட்டீங்க, என்னப்பா சலாம் சொல்லணும், சொல்லிட்டேன் பதில் ஒத்துக்குறீங்களா நீங்க? இப்போ நான் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு சொல்றேன், நீங்களா நினைக்கிறீங்க வாய்க்குள்ளையே அலைக்கும் சலாம்னு சொல்லிக்கிட்டீங்க. என்னப்பா சலாம் சொன்னேன், பதில் சொல்லிட்டேனே, விளங்கலையா, எனக்குள்ளே சொல்லிக்கிட்டேன்.
இப்படின்னா ஒத்துக்குருவீங்களா? ஒத்துக்கிற மாட்டீங்க. அவர் நெசமா கேட்டாருன்னா நெசமா பதில் சொல்லிட்டு எனக்கு பதில் சொல்லிட்டு ரிப்ளை வரட்டும், ஏன் சண்டை பிடிச்சிட்டு இருப்பானே, நாங்களும் ஒத்துக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு, கபர்ல இருந்து வரட்டும், அலைக்கும் சலாம்னு வரட்டும். கேக்குங்கிற ப்ரூஃப் பண்ணுவாப்பா. அஸ்ஸலாமு அலைக்குங்கிறீங்களா, அலைக்கும் சலாம்னு வரட்டுமா? ஒரு நாளாச்சு, ஒரு நாள் வரக்கானா. அப்ப இந்த 5 கடமையில ஒரு கடமை இருக்குல்ல, ஒரு முஸ்லீமுக்கு செய்யற கடமை. நாங்க மெனக்கெட்டாங்க வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறோம், நீங்க வாடி சும்மா படுத்து கிடந்தா அலைக்கும் சலாம் சொல்லணுமா இல்லையா? ஒரு அவுலியா அப்படி படுத்து கிடக்கலாமா? கடமை தவறலாமா? மத்தவன் சலாம் சொல்லி பதில் சொல்லாட்டாலும் ஒரு இறைநேசர் என்ன பண்ணக்கூடாது? அப்ப அந்த கடமையை தவறிட்டா குற்றம் சுமத்துறீங்களா அவுலியாவை? அவர் கடமை தவறாரு, சலாத்து கூட பதில் சொல்லாம திமிரா படுத்து கிடக்குறாரு, அப்படிதான் அர்த்தம். அதனால சலாங்கிறது வந்து கேட்காது, கேட்டா ஒரு பதில் சொல்ற கடமையெல்லாம் இருக்கிறது. இன்னும் சலாத்துக்கு எவ்வளவு ஒழுங்குகள்லாம் இருக்குதுங்க. இப்படி வைங்களேன், இப்ப சலான் சொல்றது வந்து சின்ன ஆளு பெரிய ஆளுக்கு சொல்லணும்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் பல ஒழுங்கு இருக்கு. உதாரணத்துக்காக நான் சொல்றேன், ஒரு பெரியவர் வந்துகிட்டு இருக்காரு, ஒரு இளைஞர் ஒருத்தன் எதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. யார ரசூலுல்லாஹ் முந்த சொல்றாங்க? இளைஞரை முந்த சொல்றாங்க. பெரியவர் முந்த கூடாது, இளைஞர் தான் முந்தணும். ஏன்னா இளைஞர் தான் கொஞ்சம் மண்டக்கணம் இருக்கும். பெரியவர் நம்ம என்னத்தை நம்ம தம்பி பார்த்து இப்படி ஒதுங்கி போவாரு. அப்ப அவர் நமக்கு கொஞ்சம் திமுறா, இளமையில ஒரு முறுக்கு இருக்கும். அந்த முறுக்கு இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் வாகனத்துல போறவன் நடந்து போறவனுக்கு செய்யணும். நடந்து ஒருத்தன் வர்றானா அவன் பலவீனமானவன், வாகனத்துல போறவன் கொஞ்சம் ஒரு மாதிரியா மிதப்புல உள்ளவன், அவனை சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப என்னன்னு கேட்டா, மௌத்தா போயிட்டார், பாப்பா கபருக்கு போறாரு. மௌத்தா போயிட்டாருங்க, அடக்கியாச்சுங்க, பாப்பா கபருஸ்தானுக்கு போறாரு. சரியா? இப்ப யார் பெரிய ஆளு, யார் சின்ன ஆளு? உள்ள அடங்கி இருக்கிறவர் சின்ன ஆளு, இவர் பெரிய ஆளு. இப்ப அவர் சொல்ல வேண்டிய சலாம சலாம், நீ சொல்ற இந்த சலாமுக்கு அர்த்தமா இருந்தா கபருக்கு பாப்பா போறாருங்க, மௌன பார்க்க போறாரு, மௌத்தா போயிட்டான். மௌன் சின்ன ஆளு, பாப்பா பெரிய ஆளு. சுன்னத்து என்ன? யார் சலாம் சொன்னே? அங்கிருந்து வர வேண்டிய அஸ்ஸலாமு அலைக்கும் பெரிய ஆள் தானே, இவர் கபருக்கு போக வேண்டியது அப்பா அஸ்ஸலாமு அலைக்கும் சவுண்ட் வரட்டுமே. அப்ப அந்த அர்த்தம்லாம் இல்லை, இது அந்த சலாமே கிடையாது. இந்த சலாம் சொல்ற மேட்ருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அது ஒரு அடையாளம், நம்ம மரண பயத்தை உண்டாக்குவதற்கு அடையாளம் என்பதற்கு. இப்படிலாம் நிறைய நீங்க இன்னும் இப்படி செஞ்சு பார்த்தா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நான் சில உதாரணத்துக்கு தொட்டு காட்டுறேன். கண்டிப்பாக இப்படிலாம் சுத்திக்கிட்டு மார்க்கத்தை அணுகக்கூடாது. தெளிவான ஆதாரங்களை வைத்து நம்ம முடிவு செய்து கொள்ள வேண்டும். தெளிவானது என்ன? தூங்குறாங்க என்பதுதான் தெளிவானது, அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம்.